Hello friends, welcome back to my channel Angel in Creations. வாரம் தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர்னாவே நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அங்கே இருக்கிற பின்னலாடை தொழிற்சாலைங்க தான். அங்கே நிறைய காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரெசிபீஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதில் நான் இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து இடியாப்பம்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து இடியாப்பத்தை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சந்தவை வந்து திருப்பூரில் மட்டும்தான் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, கொங்குநாடு ஃபுல்லாகவே இது ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா இடத்துலையும் செய்வாங்க. எங்கள் வீட்லேயே இதை வந்து அடிக்கடி செய்வாங்க. சேலத்தில் என்னோடய சைல்ட்ஹுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்தவையை. இந்த சந்தவை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தவை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இட்லி அரிசி 1 ஆளாக்கு, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 1/2 ஆளாக்கு, வெல்லம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு. இனிப்பு சந்தவை செய்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இட்லி அரிசியும் புழுங்கல் அரிசியும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊறின அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ஆட்டிக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை பேட்டர், அந்த தோசை மாவு எப்படி ஊற்றுமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். அடுத்து காரம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து, 2 பச்சை மிளகாய், 1 கருவேப்பிலை, அப்புறம் சைட் டிஷ்க்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் ஊற்றிட்டு நம்ம எப்போதும் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம். தட்டுங்கள்லாம் இட்லி ஊற்றி அடிக்கிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது இட்லி வெந்துட்டுருக்க டைம்லேயே பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வேக வச்சுடுங்க. இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இதை வந்து சுட சுட நம்ம சந்தவை மிஷினில் போட்டு பிழியலாம். இந்த சந்தவை மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மிஷின், எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. அதில் இப்போ வந்து இந்த சுட சுட இந்த இட்லிங்களை வந்து உள்ளே போட்டுடுறேன். பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு எடுத்து உள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இட்லி ரொம்ப சூடாக புளிஞ்சாதான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் நான் நிறைய புளியும் போது கை ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு நான் என் ஹேண்டிலில் கூட துணி சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சூடாக புளியும் போது நமக்கு யாரும் கூட புளியணும்னு இல்லை, நம்மளே காலில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக புளிஞ்சிடலாம். சூடு ஆறிடுச்சுன்னா தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோட நான் இட்லி அரிசியோட புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கனால இது ஆறுனாலும் சாஃப்டாக இருக்கும். அம்மாலாம் வந்து ஃபுல்லாக வெறும்னா இட்லி அரிசியில் மட்டும்தான் செய்வாங்க. பட் நான் வந்து கொஞ்சமாக புழுங்கல் அரிசி சேர்த்து பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு சொல்லி சேர்த்தேன். அதை விட இது நல்லா சாஃப்டாக, ஆறுனா கூட சாஃப்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் இட்லி அரிசியோட கொஞ்சமாக புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி புளிஞ்ச பிறகு தண்ணி தொட்டு இதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம இடியாப்பம் புளிஞ்சாச்சு. இதை வந்து காரமும் இனிப்பும் எப்படி செய்கிறதுங்கிறத நான் காட்டுறேன். காரம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஏன்னா நம்ம பருப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துறேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் நான் வந்து பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தேன். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 4 சித்தப்பாங்க.
4 சித்தப்பா சித்தி, 2 அத்தை, அவங்க பசங்க எல்லாம் நாங்கள் நிறைய பேர் இருந்தோம். அப்போ வந்து இந்த சந்தவை செய்யும் போது எங்கள் அம்மா சித்திங்கெல்லாம் வந்து இட்லி ஊற்றி தருவாங்க. எங்கள் சித்தப்பாங்கெல்லாம் வந்து அதை சுட சுட நல்லா புளிஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ வந்து பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக குழஞ்சி வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். உண்மையாக நாங்கள் 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எங்களோட சைல்ட்ஹுட்டு. நான் எங்கள் அண்ணெல்லாம் இதை வச்சுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி சந்தவை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நாங்கள்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக இதை சாப்பிடுவோம். நம்ம பருப்புக்கு தேவையான அளவு சந்தவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்க்கலாம். எங்கள் வீட்டிலே காலையில் இந்த இனிப்பு செஞ்சால் அந்த மீதி இருக்கிற அந்த சந்தவையெல்லாம் வந்து இந்த மாதிரி தாளித்து சாயந்தரம் சாப்பிடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு காரம் தான் பிடிக்கும். அதனால் ரெண்டுமே செஞ்சோம்னா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் கலந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிற அந்த மாங்காய் கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த மாங்காய் வந்து எல்லா டைப் ஆஃப் உப்புமாக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நான் எல்லா சந்தவையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் அளவு வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் நல்லா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். கார சந்தவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இனிப்பு சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். நார்மலாக நம்ம பாகெல்லாம் செய்கிற மாதிரி இல்லை, இதுக்கு வந்து நிறையவே தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது 1 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது கொதித்ததும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துறேன். அவ்வளோதான். இதை இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து இந்த வெல்லத்தில் வந்து ஏதாவது டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதனால் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பொட்டுக்கல்லையை வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அவ்வளோதான் இனிப்பு சந்தவை. நிறைய ஊருங்களில் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. பட்டு திருப்பூரில் அப்புறம் சேலம் பக்கத்துலலாம் இந்த வெல்லம் பாகு பொட்டுக்கடலை தூள் தூவி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தை வச்சு அது மேலே பொட்டுக்கடலை தூளை தூவி அதில் இந்த சிரப்பு அந்த வெல்லம் சிரப்பை ஊற்றி சாப்பிடுவாங்க. இது நல்லா இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலை விட இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், இனிப்பு சந்தவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்பா இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா இது உங்களுக்காக ஸ்பெஷல், ஏன்னா அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக இந்த பொட்டுக்கடலை தூளை நல்லா தூவி வெல்லத்தை ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிடுவார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல? நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால்
நான் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மாவட்டங்களோட ரெசிபிஸும் போட்டுட்ருக்கேன். அதாவது 20 மாவட்டங்களோட ரெசிபிஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.